தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற தாக்குதல் தினம் அனுசரிப்பு. உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. உள்ளாட்சி தேர்தலில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாஜக வெற்றி. கேரள அரசியலில் திருப்புமுனை தருணம் என பிரதமர் மோடி பதிவு. %16 வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தென்னை விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் பிரதமர் மோடி அரசு. கொப்பரை தேங்காய்க்கான ஆதார விலையை உயர்த்தியதற்காக நன்றி தெரிவித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி போராட்டம். 100க்கும் மேற்பட்ட மக்கள் பதாகைகள் ஏந்தி உண்ணாவிரதம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம். பழைய ஓய்வூதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். திரைப்பட தயாரிப்பாளரை மிரட்டியது தொடர்பான வழக்கில் யூடியூபர் சவுத் சங்கர் கைது. வீட்டின் கதவை உடைத்து கைது செய்ததால் பரபரப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிப்பு. ஏற்கனவே 1372 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்ட நிலையில் மேலும் 12 காலி பணியிடங்கள் சேர்ப்பு. தங்கம் விலை மாற்றமின்றி 98,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமிற்கு 6000 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் மகாதீப காட்சி இன்றுடன் நிறைவு. நாளை அதிகாலை மகாதீபம் ஏற்றப்பட்ட கொப்பரை கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்படும். கடும் பனிப்பொழிவால் மினி காஷ்மீராக காட்சியளிக்கும் உதகை. காமராஜர் அணையில் உறைபனி ஆவியாக செல்லும் ரம்யமான காட்சியை கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள். குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. மத்திய தகவல் ஆணையராக முன்னாள் சட்டத்துறை செயலாளர் ராஜ்குமார் கோயல் நியமனம். விரைவில் பதவியேற்க உள்ளதாக தகவல். கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலை திறப்பு. சிலையை திறந்து வைத்தார் மெஸ்ஸி. கொல்கத்தாவில் சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்த மெஸ்ஸி. பெருமளவில் ரசிகர்கள் திரண்டு உற்சாகம். கொல்கத்தா மைதானத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே மெஸ்ஸி இருந்ததால் ஆத்திரம். மைதானத்தை சூறையாடிய ரசிகர்கள்.
இந்தியா மீதான 50% வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் தாக்கல். 50% வரி விதிப்பு சட்டவிரோதமானது என அமெரிக்க எம்பிக்கள் கருத்து. கம்போடியாவுடனான போர் பதற்றத்திற்கு மத்தியில் தாய்லாந்து நாடாளுமன்றம் கலைப்பு. பிரதமர் அனுதின் தலைமையில் இடைக்கால அரசு தொடரும் என அறிவிப்பு. ரஷ்ய அதிபரை சந்திக்க 40 நிமிடங்கள் காத்திருக்க வைத்ததால் பொறுமை இழந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். துருக்கி அதிபருடன் புதின் பேச்சுவார்த்தை நடத்திய அறையில் ஷபாஸ் ஷெரீப் அனுமதியின்றி நுழைந்ததால் பரபரப்பு.